இப்போ நம்ம எல்லாருமே பணத்துக்காக தான் ஓடிட்டுருக்குறோம். சொந்த தொழில் பண்ணாலும் பணத்துக்காக தான் ஓடிட்டுருக்குறோம். ஒரு வேலைக்கே போனாலும் மாதம் 1ஆந்தேதி எப்படா வரும், நம்ம அக்கௌண்ட்டில் காசு வரட்டும் அப்படின்னு அந்த பணத்தை நோக்கி தான் ஓடிட்டுருக்குறோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம். அந்த 2ஆம் பாவகத்திலையோ இல்லை 11ஆம் பாவகத்திலையோ ஏதோ ஒரு கிரகம்னு ஒன்று இருக்கும் யாருக்காவது. இல்லையா, கிரகம் இல்லை, எதுவுமே இல்லை, 2லையும் இல்லை 11லையும் இல்லை அப்படின்னா அந்த 2ஆம் பாவகத்தில் அதிபதி யாராவது இருப்பாங்க. அதே மாதிரி அந்த 11ஆம் பாவக அதிபதி வேற ஒரு கிரகம் இருக்கும். இந்த 11ஆம் பாவம் இந்த 2ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இல்லைன்னா அந்த அதிபதியோட நட்சத்திரத்தில் அந்த டெய்லி போகக்கூடிய சந்திரன் போகும்போது கண்டிப்பாக பணம் வருவாயை கொடுக்கும். அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் சனி இருக்கக்கூடிய ராசியிலையோ, உதாரணத்துக்கு வந்து கன்னி ராசியில் சனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அங்கே சந்திரன் போகும்போது அவங்களுக்கு தொழில் வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல் இப்போ ஒரு குரு வந்து தனுசில் இருக்குது அப்படின்னா அந்த தனுசு ராசியில் சந்திரன் பயணிக்கிற போது, அதாவது கோச்சார சந்திரன் பயணிக்கிற போது அவங்களுக்கு வந்து பண விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும். இப்போ ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதகத்தில் எங்கெல்லாம் வந்து சனி சுக்கிரன் இந்த மாதிரி கிரகங்கள்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து சுப கிரகங்கள், அதாவது பணத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய கிரகங்களான சுக்கிரன் குரு ஆகிய எல்லாம் போகும்போது நமக்கு பணம் வருங்க.